வணக்கம். அதாவது உச்சநீதிமன்றத்தில் இந்த நாடு முழுவதிலுமே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு பிரச்சனை தொடர்பாக வழக்குகளானது தொடரப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த வழக்குகளானது தொடரப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் இந்த தொடர்பான வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்தலாம் என்கின்ற வகையில் உத்தரவுகளை தீர்ப்புகளை பிறப்பித்திருந்தது. ஆனால் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் இந்த காற்று மாசுபாடு பிரச்சனையானது தொடர்ந்து பல வருடங்களாக நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் டெல்லி தொடர்பாக சிறப்பாக கவனம் மேற்கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. டெல்லி காற்று மாசுபாட்டிற்கு என்னென்ன காரணம் என்கின்ற வகையில் வகைப்படுத்தப்பட்டு போக்குவரத்து வாகனங்கள் அதிகமாக இருப்பது, அது மட்டுமல்லாமல் இதுபோன்று தீபாவளி தினத்தன்று தீபாவளி பண்டிகையின் பொழுது அதிக அளவில் பட்டாசுகள் பயன்படுத்தப்படுவது உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகத்தான் காற்று மாசுபாடு இருப்பதாக கருதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் பயிர்க்கழிவுகள் எரிக்கப்படுவது என்ற பல பிரச்சனைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. இந்த நிலையில்தான் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் முழுவதுமாகவே, அதாவது பசுமை பட்டாசுகளுக்கும் பயன்படுத்துவதற்கு இதன் காரணமாக காற்று மாசுபாடு காரணமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த டெல்லியில் பசுமை பட்டாசுகளை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்திருந்தது. பட்டாசு விற்பனை செய்பவர்கள், அதனை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்பங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறதை காரணம் காட்டி இந்த பிரச்சனையானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தீபாவளியை ஒட்டி உச்சநீதிமன்றமானது டெல்லியில் பசுமை பட்டாசுகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற விற்பனை பசுமை பட்டாசுகள் வெடிப்பதற்கும் அனுமதி வழங்கியிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை என்ன கூட்டியிருக்கிறது என்றால், இந்த பசுமை பட்டாசுகளுக்கு முழுமையான தடை, அதாவது ஒட்டுமொத்தமாக பசுமை பட்டாசு உட்பட அனைத்து பட்டாசுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக பெரிய அளவில் அந்த காற்றின் தரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. கோவிட் காலகட்டத்தை தவிர பிற காலகட்டங்களில் அதுபோன்று ஒரு காற்றின் தரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட்டதாக பெரிய அளவில் தெரியவில்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் 14/10/2024 இருந்து 1/1/2025 வரையில் முழுமையாக அந்த பட்டாசு உற்பத்திக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, அதுபோல பயன்பாட்டிற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தீபாவளி பண்டிகையொட்டி டெல்லியில் பசுமை பட்டாசுகளை விற்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் உச்சநீதிமன்றமானது அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதன்படி அவர்கள் இந்த பசுமை பட்டாசுகளை தீபாவளி தினத்தன்றும் அதற்கு முதல் வெடிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அதாவது கட்டுப்பாடுகளுக்கும் நிபந்தனைகளும் விதித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எப்பொழுது வெடிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தீபாவளிக்கு முந்தைய நாள் மற்றும் தீபாவளி நாளில் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் மட்டுமே பட்டாசுகளை பயன்படுத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் விதிகளை பின்பற்ற வேண்டும், பசுமை பட்டாசுகள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதை தாண்டி வேறு பட்டாசுகளை பயன்படுத்தினால் அதனை காவல்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். விதிகளை மீறுபவர்கள், உத்தரவுகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டு டெல்லியில் பசுமை பட்டாசுகள் தீபாவளியொட்டி பசுமை பட்டாசுகள் பயன்பாட்டிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது.